ஒரு அரசியல் கட்சிகள் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், ஒரு மீட்டிங்னா எப்படி இருக்கணும், ஒரு ஊர்வலம்னா எப்படி போகணும், எந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்கணும், எதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுங்கிறது அரசு தரப்புலையும் ஒரு அறிவு வேணும். அரசு கொடுத்தாலும் அதை ஆராய வேண்டிய ஒரு நிலைமைக்கு அந்த கட்சி தலைமை இருக்கணும். இப்போ அவர் ஒரு கட்சி தலைவர், இதுவரைக்கும் அவர் நடிகர், இப்போ அவர் ஒரு கட்சி தலைவர். அப்போ அதை அவர் அனலைஸ் பண்ணணும். இந்த கூட்டங்களுக்கு நமக்கு இவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்ச பிறகும் இத்தனை லட்சம் பேர் கூடினார்கள், இத்தனை லட்சம் பேர் கூடினார்கள்னு போடுறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த நடவடிக்கை என்ன? இப்போ ஒரு கோயிலில் தேர் இழுக்கிறாங்க, இப்போ திருச்செந்தூராக இருக்கட்டும், ஏதோ ஒரு பெரிய புகழ்பெற்ற கோயிலாக இருக்கட்டும், அதுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்களா இல்லையா? கோயில் திருவிழாவை விடவா கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த குலசேரப்பட்டினம்னு ஒரு கோயில் திருவிழா வரும் இப்போ அடுத்த வாரம். அந்த திருவிழாவுக்கு 10 லட்சம் பேர் கூடுவாங்க. இது எத்தனை வருஷமா நடக்குது? 50 வருஷமா நடக்குது. என்னைக்காவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கா? அப்ப அதுக்கெல்லாம் அரசு உஷாரா இருக்கு இல்லையா? அப்ப ஏன் இதுக்கு உஷாரா இல்லை? இது அரசு காரணமா, விஜய் காரணமா? இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணணும். முதல்ல மக்கள், பின்பு அரசியல், அந்த கட்சி தலைவர், அரசு, இங்க எல்லாரும் தான் பொறுப்பு. அப்புறம் அந்த ஏரியாவில் அவங்க சர்வே பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டு, இவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு காரணமாக தானே அமைகிறாங்க. ஒரு தனி மனிதனை குறித்து அவரை அரெஸ்ட் பண்ணணும்னா அப்படி முடியாது. ஏன்னா இதுக்கு எல்லாரும் காரணமாக அமைகிறாங்க. அப்படிங்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும், சுய அறிவு இருக்கணும். அரசியல்ங்கிறது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தலைவன், நமக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவன் எப்படி இருக்கணுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிடணும்.